வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். மிளகாய் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேய் மிளகாய் பத்தி தெரியுமா? அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. புத் ஜொலோக்கியா இதுதான் இதோட பேரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள், பங்களாதேஷ் இங்கே தான் இது அதிகமாக விளையுது. நல்ல வேலை நம்ம ஊர்ல விளையில. ஆல்ரெடி ஹீட்டு, இது வேற இங்கே விளைஞ்சுது, கிழிஞ்சிரும். பொதுவாக காரத்தோட அளவை குறிக்கிறதுக்கு பேரு ஸ்கோவிலி ஹீட் யூனிட். சராசரியா ஒரு சாதாரண மிளகாயோட அளவு பார்த்தீங்கன்னா 25,000 யூனிட்ல இருக்கும். ஆனா இந்த மிளகாய் 10,41,000 ஹீட் யூனிட் இருக்குமா? அப்பா, நாக்கில் வச்சதும் குடல் வரைக்கும் பொசுங்கிரும். இதுதான் உலகத்தோட மிக காரமான மிளகா அப்படின்னு 2006 கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. கின்னஸ் டெஸ்ட் பண்ணும்போது நாக்கில் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க நிலைமை என்ன இருக்கும்? பொதுவாக இந்த மிளகாய் வந்து மலைப்பாங்கான இடத்துல விளையும். அதுவும் சிவப்பு கலரில் தான் இருக்கும். இதுலேயே சில வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், வெள்ளை, அப்புறம் பர்பிள் கலரில் இருக்கும். ஆனால் டெரர்னு பார்த்தா சிவப்பு தான். பொதுவாக இந்த மிளகாய் 2 அல்லது 3 இன்ச்சில் தான் சைஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று வந்து தடிமனான தோல் கொண்ட மிளகாய், இன்னொன்று மெல்லிசான தோல் கொண்ட மிளகாய். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் காரம். அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சாப்பாட்டில் சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மிளகாயை வச்சு என்ன பண்ணுவானுங்க? அதிக அளவில் ஊறுகாய் செய்யறதுக்கு, சட்னி செய்யறதுக்கு இந்த மிளகாய் யூஸ் ஆகுது. குறிப்பாக சைனா உட்பட பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா கறி இல்லை மீனில் வந்து சேர்த்து அரைச்சி அதை பொறிச்சு சாப்பிட்றாங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாயை காய வச்சு பொடியாக்கி சமையலில் அப்படியே தூவி சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க. சட்னியில் சேர்த்தா குடல் சட்னி ஆயிருமே. பொதுவாக இந்த மிளகாய் வந்து அசாம் மாநிலத்தில் விளைய வச்சு அதிக அளவில் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேரும் வச்சிருக்காங்க நாகா ஜொலோக்கியான்னு. நாகா அப்படின்னா நாகப்பாம்பு. விஷம் மாதிரி இதில் காரம் இருக்குமா? அப்பயும் திங்கிறீங்களே. இந்த மிளகாயை கடிச்சதும் ஒன்றும் ஆகாதுங்க. லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும். 45 செகண்ட் கழிச்சு அதோட ஆட்டத்தை ஆரம்பிக்கும். ஒரு மிளகாயை நம்ம சாப்பிட்டோம்னா விக்கல் வரும், வேர்த்து கொட்டும், மூச்சு திணறல் வரும், செரிமான பகுதியே புண்ணாயிடும். கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மரண அவஸ்தை பண்ணுங்க. அப்புறம் இருக்க திங்கணும். இந்த மிளகாயை சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் வேற சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற காட்டு எல்லை பகுதியில் இந்த மிளகாயை நசுக்கி அந்த வேலியில் வச்சிருவாங்களாம். எதுக்குன்னா யானை உட்பட வேற சில விலங்குகளுக்கு இந்த நெடி தாங்காம ஓடிடுமா. அதுங்க இடத்துல போய் அதுங்களே விரட்டுறீங்க. இந்த மிளகாயை இந்தியன் ஆர்மியும் யூஸ் பண்றாங்க. அது எப்படின்னா கையெறி குண்டு, கண்ணீர் புகை குண்டுல இதை மிக்ஸ் பண்ணி அடிச்சோன்னா கலவரத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு 2009 தத்தெடுத்துக்கிட்டாங்க. 2015 ஒரு தீவிரவாத குழு வந்து ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ராணுவத்தால உள்ள போக முடியல. அதனால கடைசியில யோசிச்சு குண்டு கூட இந்த மிளகாயை அரைச்சு சேர்த்து உள்ள அடிச்சிருக்காங்க. அந்த நெடி தாங்காம ஐயோ அம்மான்னு எல்லா டெரரிஸ்டும் வெளில வந்திருக்காங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. 1.5 கிலோ அளவுள்ள இந்த மிளகாயை 80 கிலோ எடையுள்ள ஒரு மனுஷன் சாப்பிட்டா உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆனாலும் போட்டி எல்லாம் நடக்குது இந்த மிளகாயை வச்சு. வீம்புக்குன்னு செய்வாங்களோ? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.